ஹலோ எங்களஸ், இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஆந்திராவுக்கு தான் ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். என்னோட 2வது வாட்டி ஆந்திரா ஃபிஷிங் ட்ரிப்பு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்திருக்கோம். போட்டு வந்துருச்சு, எல்லோரும் போட்டில் ஏறிட்டாங்க. இப்போ பார்ப்போம். நம்ம செட்டப் எடுத்துக்கிட்டாச்சு, அல்ட்ராலைட் செட்டப் எடுத்தாச்சு. ஸோ இவங்க தான் வந்து நம்ம கூட வந்த டீம். வினய் ப்ரோ, பரத் ப்ரோ, ஜாக் அண்ணன், யாசின் ப்ரோ, அப்புறம் வந்து போட்மேன். ஸோ நாங்கள் 5 பேர் தான் இன்றைக்கி ஃபிஷிங் போகிறோம். ஸோ கைஸ் பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1:15 ஆகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் போட்டு ஏற போகிறோம். சாக் ப்ரோ பார்க்குறாரு, வீடியோவில் காமிக்கலன்னு. ஸோ கைஸ் பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன கேச்சஸ் இருக்குன்னு. நானும் போட்டில் ஏற போகிறேன், போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை திறந்து பாருங்கள். ஸோ கைஸ் நம்ம செட்டப்லாம் பாருங்கள். டைவா MGS LT 5000, ஒக்கோமா வேவ் 9 feet ராடு. இது வந்து என்னோட மெயின் செட்டப். அல்ட்ராலைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயனியர் கிராஸ் ஃபயர் 6.6, FX 1000 ரீலு. சரி, நம்ம பரத்தனோட செட்டம் பார்த்தீங்கன்னா டைவா ஃபேண்டம் கேட்ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ஷிமானோ நாஸ்கி 5000. நம்ம ஜாக் ப்ரோட செட்டப் பார்த்தீங்கன்னா நோய்பி லெஜண்ட் 6 ராடு. ரீல் வந்து லூர் கில்லர் 10,000 சீரீஸு. ஸோ இதில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ போட்டு கிளம்பியாச்சு, கடலை ரீச் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம், இன்றைக்கி நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்னென்ன மாற்றங்கிறத வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஜாக் ப்ரோக்கு ஃபர்ஸ்ட் மீன். சின்னதாக பெருசா ஒரு அளவுக்கு தான். அப்போ டப்புன்னு வலைய MJ గ్రూపర్ సూపర్ సూపర్. மதியானம் 2:30 மணிக்கு குரூப்பர் அடிக்குது. Nice. Super. 1 கிலோ மேல இருக்கும். இதுல சுத்துது. அடுத்தா ஆமா guys, வந்து முதல் மீன். விஸ்திரமா இல்லைதா பாரதான். நம்ம ஹேண்ட்மேட் பக்டெயிலில் ஃபஸ்ட்டு ஒரு பாறை, பின்னாடி உள்ள ஹூக்கில் லாக் ஆகிருக்கான். சகில் 2வது மீன், ஃபர்ஸ்ட் மீன் அடிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீன் சகிலுக்கு எங்கே அடிச்சிருக்கு பாருங்களேன். அதுவும் அப்போ 2வது அடிச்சிருக்கு, இதில் அடிச்சிருக்கு மீன். சூப்பர். 2வது ஹூக்கில் அது ஆமாம் அடிச்சு எக்ஸ்ட்ரா ஹூக்கில் போட்டுருக்கு, அடிச்சிருக்காரு சகில். நல்ல சைஸு, ஒரு 1/2 கிலோ மேலே இருக்கும். என்ன அடே பாக்ஸ் ஆகும் பிக்கு வரும். கத்திரி வேணும் இருக்கா?
ப்ரோக்கு அடுத்த மீன். ஜாக் ப்ரோ ரணகலத்துலையும் கேகில் பண்ணிருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலரில் பிரைடு சுற்றிருச்சு. பக்டேல் அடிச்சிருக்காப்புல. சவுண்டை பார்த்தீங்களா? பக்டேல் தான் அடிச்சிருக்கேன். பெருசு பெருசு ரெண்டாவது பாறை இன்னைக்கு சைக்கிளுக்கு ஹேண்ட்மேட் பக்டேலில் தான் எடுத்திருக்கான். நல்ல சைஸு. பின்னாடி உள்ள ஹூக்கில் தான் ஹூக் ஆகிருக்கான். வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணுவோம். பெருசு சைஸு 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 லேண்டிங் லேண்டிங் லேண்ட் சைஸு. ஆமாம் இருங்க இருங்க ட்ராக் இருக்கிறேன். வரட்டும் 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 வரட்டும். நெட்டாவில் விடுங்க. அவ்வளோதானே. அகைன் அசிஸ்ட் ஹூக்கில் அடிச்சான் கைஸ். 2 கிலோ இருப்பானா? 2 கிலோ மேலே இருப்பான். வந்து ஒரு நல்ல சைஸ் மீன் ஹேண்ட்மேட் பக்கத்தில் தான் அடிச்சிருக்கு. 2 கிலோ மேலே இருக்கும் மீன். நல்ல சைஸு. சைக்கிள் அடிச்சான். ரொம்ப நாள் கழிச்சு 2 கிலோ சைஸ் அடிக்கிறாங்க. ஆனால் பட்டனை போட்டு எடுத்துருங்களா? 7 ஓகே. வேகமாக சுற்றுங்க அவ்வளோதான். ஸ்லோ பண்ணாதீங்க, வேகமாக சுற்றுங்க அவ்வளோதான். நைஸ். யாசின் பாய் முதல் போனி. இனிமே தான் இருக்கு ஆட்டோ. இன்ஜின் 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 அதுக்கு பறக்க விடுங்க. ஐயோ ஜாக் ப்ரோட ஹேண்ட்மேட் பக்டேல்ல எடுத்துருக்கான். இதில் டப்பால இருக்குண்ணா இன்னும் 2 விட்டுடுச்சு. 2 ஒன்று சூப்பர் சூப்பர். அண்ணா அண்ணா லைன் சீக்கிர போகுது. உதறது. நல்ல சைஸு. அடிச்சான் காய் அடிச்சான்.
ரெடியாண்ணா? அவ்வளோதானே. ஆமா. ஏய் கலண்டு விழுந்துட்டா கைஸ். ஃபுல்லாக 1 கிலோ மேலே நம்மளுக்கு ஒரு பாறை அடிச்சிருக்கு. பக்டேலில் தான். நல்ல சைஸு. 1 கிலோ அந்த மேலே இருப்பான். பக்டேல் அடித்து ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மேலே தூக்கணும். ரிலீஸ் ஆகி விழுவுது. வச்சிடலாம். பேக் டு பேக் ஸ்ட்ரைக் ஆகிட்டுருக்கு. அடுத்த ட்ரை பண்ணுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நெட் எடுங்க ஒருத்தர். யாசின் பாய் ராட் எடுங்க. ஆமாம் ஆமாம் பரதன் இன்ஜினுக்குள்ளே போகிறான் பாருங்க. ராடை அப்படியே மடக்கி தூக்குங்க. ராடு இப்படி இறக்குங்க. இப்போ தூக்குங்க. அவ்வளோதான் வரான். அவ்வளோதானே. சிங்கம் களை இறங்கிருச்சு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. மறந்த காமிங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஆந்திராவில் வந்து முதல் மீன் சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் அடிச்சிருக்காப்புல. ஐயோ வேணாம். போட்டு உள்ளக்க இருக்கான். கமான் சூப்பர்ண்ணா. டப்பு லூரை கட் பண்ணி விட்டேன். செம செம. பண்ணுங்க பெருசு பெருசா அடிக்கிறாங்க. ஒரு ஜிடி ஹேண்ட்மேட் பக்தா இல்ல. நல்ல சைஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ இருக்கும். நல்ல சைடு ஹேண்ட்மேட் பக்தா இல்ல. வேற லெவல் ஃபைட்டு. வேற லெவல்ல இருந்துச்சு. மீன் லேண்ட் பண்றதுல சூப்பரா இருந்துச்சு. 2 பேர் லைனும் சிக்காயிருச்சு. டக்குன்னு லூரை கட் பண்ணி எப்படியோ மீனை லேண்ட் பண்ணியாச்சு. செம்ம சைஸு. சூப்பர்ண்ணே. அடிச்சு சின்ன மீன். ரொம்ப சின்ன மீன். கைஸ் ஒரு சின்ன மீன் 5 இன்ச்சு லூரில் கடிச்சிட்டு வரான். சின்ன மீன். ஆமாம் ஏதோ ஒரு குட்டி. பாறை குட்டி தான். தள்ளிக்கங்கண்ணா. பரத்தண்ணா தள்ளிக்கங்க. ஒரு 1/2 கிலோ தான் கலந்துட்டான். ஒரு சின்ன பாறை 5 இன்ச்சு லூரில் கடிச்சிட்டோம்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும். வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன செம குட்டி மீன். ஜமாத்துல மாட்டுறாங்க. ஒரு சின்ன மீன் மாட்டு இருக்கு. தள்ளுங்க. இவ்வளோ போடுங்க. அடுத்து 1/4 கிலோ கொஞ்சம் மேலே இருப்போம். சைஸாக பாருங்க. 5 இன்ச்சு லூரில் கடிச்சிட்டு வராங்க. தமா துண்டா இருந்துக்கிட்டு. ஐயோ
சீன் பாய்க்கு மீன் அடிச்சு விட்டுட்டான். அடிச்சு விட்டான். ஒடிசுங்க அண்ணா, அல்ட்ரேட் தூக்குங்க. கிர்ரு கிர்ரு கிர்ருன்னு ஓடும் அலைக்கு. என்னோட ஆந்திரா ட்ரிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்திருந்தேன். ஸோ வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே அடிச்சிச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பக்டேல தான் அடிச்சிருந்தோம். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். நம்ம டீம்மேட்ஸுமே வந்து இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோ எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? நல்லா இருக்கு. அடிச்சான் சக்கில் அடிச்சான். ஸோ இன்னைக்கு அது சொல்லியே வந்து சக்கில் அடிச்சாங்க. ஆமாம், இன்னைக்கு பயங்கரமாக அடித்தான். அதனால நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன். எனக்கு செகண்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விட இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சின்னதாக மாட்டிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி நல்லா சைஸாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் சக்கில் கூட. லாஸ்ட் டைம் வந்து சொன்ன மாதிரி சக்கில் வந்து கொஞ்சம் சின்னதாக அடிச்சது. இந்த வாட்டி வந்து நல்ல சைஸாக அடிச்சது. ஸோ சக்கில் சொல்லி அடிச்சான். எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் பக்தியில் தான் அடிச்சோம். லெவலில் இருந்துச்சு. நானும் வந்து 90% ஹேண்ட்மேட் பக்தியில் தான் அடித்தேன். ஸோ நம்ம பரத் ப்ரோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட பெரிய சம்பவம் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஹோப்பில் இருக்கும். லாஸ்ட் டைம் விட எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய சம்பவமாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கேச்சஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் பிடிச்சிருந்தோம். ஸோ வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்குமே வந்து நல்லா கேப்சர் ஆகிருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு கேச்சஸ் இவ்வளோ தான். இன்னொரு தரமான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய். இல்லை ஐஸ் கீழே கொண்டு கீழே கொட்டணுமா?